கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம், பாம்பே ரவை. அதை வெறும் கடாயில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் ஆற வைக்கிறோம். கொஞ்சம் போல் நெய் வேணாலும் விட்டு வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ருசிக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டோம். அதோட 1.5 கப் அளவுக்கு முட்டைக்கோசு சின்னதாக நறுக்கி இருக்கும், அதையும் சேர்த்துட்டோம். தேவைப்படுறவங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெங்காய வாசனை பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். அதோட இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் உப்பு போட்டதுனால நல்லா வதங்க ஆரம்பிக்கும். இப்போ 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்கள் ரவைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. முட்டைக்கோசுக்குன்னு தனியாக தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை இல்லை. இப்போ தண்ணி நல்லா மூடி வச்சு கொதிச்சிருச்சு. தீயை குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து ஆறிட்டு இருக்க ரவையை கிண்டி விடணும். நல்லா ஒன்று சேர கிண்டிட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உதிரியான ரவையோட பச்சை கொத்தமல்லியை, தேங்காய் துருவலையும் புதுசாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கணுன்னா முட்டைக்கோஸ் ரவா ரெடி.